தீபாவளி ரிலீஸில் 3வது படம், கடைசி படமான டீசல் பார்த்துட்டு வந்துட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. ஒரே நாளில் 3 படம். உன்னை யாரா பார்க்க சொன்னான்னு கேட்குறீங்களா? வேறு வழியில் ஒரே நாளில் போட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோஸ் நிறைய பேர்கிட்ட போய் சேரும். அது மட்டும் இல்லாமல், ஒரு படத்தை வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இன்னொரு படத்தை ரிவ்யூ பண்ணல அப்படின்னா வந்து நல்லா இருக்காது. ஸோ 3 படத்தையும் பார்த்து அண்ட் ஒரு கியூரியாசிட்டி தான், எது வந்து தீபாவளி பந்தயம் அடிக்குது அப்படிங்கிறது வந்து சோதிச்சு பார்த்துட்டோன்னு கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு 2 பார்த்த படம் இருக்குல்ல, அது குறித்து ரிவ்யூலாம் சொல்லிட்டு ஃபுல் எனர்ஜியோட தான் இந்த படத்துக்கு போனேன். ஆனால் இந்த படம் வந்து என்ன சோதிச்சு பார்த்துச்சு அப்படி தான் வந்து சொல்லலாம். ஃபஸ்ட் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் வந்து சொல்லலாம். இந்த படம் வந்து ஒரு 5 வருடங்களாக வந்து எடுத்துகிட்டு இருக்காங்களாம். ஒரு 25 கோடி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா, அந்த படம் வெளிவரத்துக்கு முன்னாடியே இழுத்துருச்சுன்னு சொல்கிறாங்க, காசு செலவு அப்படிங்கிறது. ஸோ பல பிரச்சனைகள், பல தடைகளை தாண்டி வந்து இந்த படம் வந்து வந்திருக்கு. ஸோ அப்படி ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் இந்த படம் வர்றப்போ, சரி 3 இளைஞர்கள் ஒரே தீபாவளியில் வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹீரோவும் எல்லா டேரக்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா படமும் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பாசிட்டிவ் வைப்ஸாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டுருக்கப்போ, இந்த படம் குறிப்பாக ஹரிஷ் கல்யாண் அவர்கள் இந்த படத்தோட விழாவில் ஒரு மேடையில் வந்து பேசினதை பார்த்தா, ஹரிஷ் கல்யாண் வந்து லப்பர் பந்து பண்ணியிருக்காரு, பார்க்கிங் பண்ணியிருக்காரு, நம்ம ஆளுங்க அவரை நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படமும் ஒரு மினிமம் கேரண்டியாவது இருக்கும். அப்படி இருக்கிறா வந்து பார்க்குறப்போ இ டிசர்வ்ஸ் அ வின் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில் போய் பார்த்தா, இந்த படம் வந்து செய்யின்னு செஞ்சிருச்சு. நான் இந்த படத்தை வந்து ஒரு நைட் ஷோவில் வந்து பார்த்தேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கமும் வரல. ஆனால் படத்தையும் முழுக்க வந்து பார்க்கவே வந்து தோணல. படத்தில் வந்து சரி அதையும் தாண்டி ஏதாவது இருக்கான்னு தேடலான்னு பார்த்தா சுத்தமாக எதுவுமே இல்லை. நம்ம பார்க்க அந்த படம் வந்து நம்மளை விரட்டிகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து ரொம்ப ஷாலோவாக இருந்துச்சு. ரொம்ப எம்டியான ஒரு மூவி. அதற்கு காரணம் குறிப்பாக வந்து இந்த 5 வருடங்களாக இந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா, இல்லை இந்த படத்தில் வந்து எதுவுமே இல்லை, கதையே இல்லை அப்படின்னு சொல்லிடலாமா? அப்படிலாம் சொல்ல முடியாது. டு பி வெரி ஹானஸ்ட், இந்த படத்தில் வந்து கதை, ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது இருக்குது. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, டீசல் அப்படிங்கிறது படத்தோட பேர். ஸோ பேசிக்காக வந்து தங்கத்துக்கு ஈக்குவலாக, இல்லை தங்கத்தோட இன்னும் அதிகமான விலை மதிப்பில்லாத விஷயமாக பார்க்கப்படுது. தங்கத்தோட அதிகமாக வந்து ப்ராக்டிக்கலாக பயன்படுற இந்த பிளாக் கோல்டுன்னு சொல்லப்படுற க்ரூட் ஆயில். இந்த க்ரூட் ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா, கடல் வாழ் மக்கள் இருக்காங்களா, அதை மீனவ மக்கள் இருக்காங்க. அவங்க இருக்கக்கூடிய ஒரு அந்த பீச்கிட்டேயே வந்து ஒரு பெரிய பைப்பை போட்டு அந்த க்ரூட் ஆயிலை வந்து கொண்டு வராங்க. அதில் அவங்களோட வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படுது. எந்த அளவுக்கு வந்து பெரிய பெரிய தொழில் முதலாளிகளுக்காக அவங்களோட சுயநலத்துக்காக இந்த மக்கள்லாம் ஆயிரம் காலமாக வாழ்ந்துட்டுருக்க அந்த இடத்துல வந்து அப்புறப்படுத்தப்படுறாங்க அப்படின்னு வெற்றிமாறன் அவர்களுடைய வாய்ஸ் ஓவரில் அந்த படம் ஆரம்பிக்குது. சரி, ஜனங்க பீச்லேருந்து மக்களை அகற்றுறது, அதை வெற்றிமாறன் வாய்ஸ் அப்படிங்கிறப்போ வந்து ஒரு பெரிய சமூக பிரச்சனையை வந்து இந்த படம் பேச போகுது. சூப்பர்யா, செம்ம ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த படத்தை பார்க்க ஆரம்பித்தோம். பட் அது வரைக்கும் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதற்கு மேலே அந்த கதை கொஞ்சம் கொஞ்சமாக அன்ஃபோல்ட் ஆன விதம், ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது, அந்த கேரக்டர்ஸ்க்கு உண்டான பேக் ஸ்டோரி, அப்புறம் கான்ஃப்ளிக்ட்டு, அப்புறம் ஆன்டகனிஸ்டோட பேக்ரவுண்டு, அவனோட இன்டென்ஷன், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து ஒரு குழப்பத்தின் மத்தியில் தான் வந்து அந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. நம்மளும் இந்த படத்தை பார்க்குறப்போ ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் வந்திருக்கு. இம்பேக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு சூப்பரான கான்செப்டில் நிஜமாக சொல்கிறேன், ஒரு நல்ல பொட்டென்ஷியல் இருந்துச்சு. ஒரு நல்ல கதைக்களம் தான். இதில் நிறையா விஷயங்கள் வந்து காமிச்சிருக்கலாம். இவங்க காமிச்ச விஷயத்தே, ஒரு காட்சி வடிவமைப்பே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து எஃபெக்டிவாக வந்து எடுத்துருக்கலாம். நம்ம இந்த படத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த காழ்ப்பும் இல்லை, இந்த படமும் ஓடி இருந்தால் ஒரு 3 படம் ஓடி இருக்க மாதிரி தான் நம்மளுக்கு தோணியிருக்கும். ஆனால் இந்த படம் நம்ம இன்றைக்கி பார்த்ததில் இப்போ டூட் அப்படிங்கிறது நான் சொன்னேன், மக்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும், எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. பைசன் அப்படிங்கிறது டோட்டலி டூட் கூட கம்பேர் பண்ண முடியாமல் வேறு மாதிரி படம். இந்த 2 படங்களும் வெற்றி அடைஞ்சிருக்க இந்த சூழ்நிலையில் இந்த டீசல் படத்தை பார்க்குறப்போ போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தான் தோணுச்சு. இதில் நடிச்சிருக்க ஹரிஷ் கல்யாண் அவருடைய ஆக்டிங் ஸ்கில்லு இந்த படத்துக்கு என்ன வந்து கொடுக்கணுமோ அந்த டேரக்டர் என்ன ரிக்வயர் பண்ணியிருக்காரோ அதை வந்து கொடுத்துருக்காரு. இவர் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொருத்தர் நம்மளோட தெலுங்கு நடிகர் சாய், அவர் வந்து நடிச்சிருப்பார். அவர் பார்த்திங்கன்னா அவருக்கு கொடுக்குற கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. அப்புறம் அட்டுல்யா ரவி ஏன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரியவே இல்லை. இந்த மாதிரி இந்த படத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் வந்து ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்ட்னு சொல்ல முடியாது. பட் இதில் வந்து ஹரிஷ் கல்யாணம் தாண்டி யாருமே வந்து ஒரு நல்ல ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இந்த படத்தில் வரவே இல்லை. ஏதோ ஏனோ தானோன்னு நடிச்சிருக்காங்க. குறிப்பாக டப்பிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார்ட்டூனுக்கு டப்பிங் கொடுக்குறவங்களாம் கூப்பிட்டு வந்து இதில் வந்து கண்டமேனிக்கு போட்டு வச்சுருக்கனால அவங்களோட டயலாக் டெலிவரி, டயலாக் எல்லாமே ரொம்ப அமெச்சூராக இருக்குது. ரொம்ப வந்து சிரிப்பாக வருது அப்படின்னு சொல்லலாம். நிறைய இடங்களில் எங்கெல்லாம் சீரியஸாக நிறைய சீன்ஸ் இருக்க வேணுமோ அங்கெல்லாம் சிரிப்பு வந்துச்சு. எங்கெல்லாம் காமெடின்னு வச்சுருக்காங்களோ திரும்பி தலையை செஞ்சுட்டு இருந்தோம். அந்தளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து ஹவுஸ்ஃபுல்லாக தான் நான் பார்த்தேன். ஏன்னா மற்ற 2 படங்கள் ட்ரை பண்ணியிருப்பாங்க போல், இல்லை இந்த படத்துலேயே வந்து நல்லாயிருக்கும்னு நினச்சி நம்பி வந்து ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக பார்க்குறப்போ வந்து தேட்டரே வந்து சைலண்ட்டாக இருந்துச்சு. அந்தளவுக்கு சுத்தமாக எங்கேஜ்மெண்ட்டே இல்லை. இவங்க கதைக்குள்ளெல்லாம் வந்து போயிட்டாங்க. படம் ஆரம்பித்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா 10-15 மினிட்ஸ்லேயே கதைக்குள்ளே போயிட்டாலும் இவங்க வச்சிருக்கிற அந்த காட்சி அமைப்பு சுத்தமாக ஒட்டாமல் வந்து போயிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் இந்த படத்தில் வந்து ஒரே நல்ல விஷயம் என்னென்னா, ரொம்ப நாளாக நிறைய பேருக்கு தெரியும் இந்த பாட்டு நங்கூரம்மா அப்படிங்கிற பாட்டு, நிறைய ரீல்ஸ்லாம் வந்து பார்த்துருப்போம்.
ஆனால் யாருக்குமே அக்யூரேட்டாக இந்த படத்தில் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிருக்காது பெரும்பான்மையான மக்களுக்கு. ஸோ இந்த படத்தில் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த நங்கூரமான்ற பாட்டு மட்டும் தான் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது, கேட்கறதுக்கும் நல்லா இருந்தது. அதை தாண்டி ஃபைட்டாக இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு சென்டிமெண்ட் எதுவுமே ஒட்டவே இல்லை. ஃப்ளாஷ்பேக்லலாம் ஹரிஷ் கல்யாணோட அப்பா அம்மாவெலாம் பற்றி காட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து ஒட்டவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்க்கு வந்து ஓட்டுறாங்க ஓட்டிக்கிட்டே இருக்காங்க, வில்லன் வராங்க, அப்புறம் கார்ப்பரேட் கம்பெனி வராரு. ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த அதானியோட துறைமுகம் இருக்கும் காட்டுப்பள்ளியில், அந்த அதானியோட துறைமுகம் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கார்ப்பரேட் மான்ஸ்டர். அவர் வந்து தன்னோட சுயநலத்துக்காக நம்ம ஊரில் எப்படி எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் வந்து குப்பை மாதிரி ஆளும் அரசாங்கம் வந்து கொட்டுது, தொடர்ந்து கொட்டிக்கிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு வந்து அணுமின் நிலையமாக இருக்கலாம், அதுக்கப்புறம் ஸ்டெர்லைட் ப்ராப்ளமா, ஏன் இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா ப்ராப்ளம்ஸும் காட்டியிருக்காங்க. பட் இந்த ப்ராப்ளம்ஸ் வச்சு சென்டிமெண்ட் மில்கிங் சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் ஜல்லிக்கட்டு போராட்டத்துலேருந்து, கொஞ்சம் கூடங்குளம் அணு நிலையத்துலேருந்து, அதுக்கப்புறம் வந்து ஸ்டெர்லைட் போராட்டம், அதில் அந்த துப்பாக்கி சூடெல்லாம் வந்து காட்டுறாங்க. சரி, நீங்கள் அவ்வளோ சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் இந்த ஒரு சமூக பிரச்சனையான ஒரு விஷயத்துக்குள்ளே இன்கார்பரேட் பண்ணி ஒரு சீனாக வைக்கிறீங்கன்னா, அதை ஏனோ தானோன்னு வச்சுருக்கீங்க. அதில் வந்து சுத்தமாக அந்த ஒட்டவே மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதையும் தாண்டி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கோல்டோட வரவு வந்து நின்று போய், கொரோனா டைமில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பெட்ரோல் வந்து நம்ம இஷ்டத்துக்குலாம் வந்து போட மாட்டாங்க. ஒரு 200 300 போட்டால் வந்து அதுக்கு மேலே போட்டால் இல்லைங்க மற்றவங்களுக்குலாம் போடணும் உங்களுக்கு அவ்வளோதான் சொல்லி அனுப்புவாங்கல்ல. அப்போ பெட்ரோலோட தேவை, அதோட பயன்பாடோட முக்கியம், சிக்கனம், அது இல்லைனா என்ன ஆகும், ஸ்தம்பிச்சு போவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து யோசிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்ததில்ல. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கோல்டு க்ரூட் ஆயில் வந்து நின்றுது. அதாவது நம்ம இருப்பு சென்னை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த க்ரூட் ஆயிலோட இருப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. இன்னும் 2 நாள் தான் இருக்கும், 1 நாள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே வராங்க. இந்த மாதிரி ரொம்ப ஒரு இன்டென்ஸான ரொம்ப டென்ஷன் நிறைந்த ஒரு சீனை வந்து எப்படி கையாண்டிருக்கணும். பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு 4 டெம்ப்ளேட் சீன்ஸ் இருக்கும்ல, இதுக்குன்னு 4 டெம்ப்ளேட் கேரக்டர்ஸு, அப்புறம் நியூஸ் சேனலு, அதுக்கப்புறம் வந்து பப்ளிக்கில் இதை பற்றி வந்து பூக்கடையில் கட்டிகிட்டே பேசுவாங்களா, அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் டெம்ப்ளேட் சீனாகவே போட்டு வந்து எடுத்துருக்காங்க. சரி, இதெல்லாம் தாண்டிட்டோம். ஒரு பெரிய ஒரு 1000 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு மேலே வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளைமேக்ஸ்னு ஒன்று கொண்டு வராங்க. அதோட படம் முடிஞ்சணும்னு பார்த்தா அப்புறம் 2 இயர்ஸ் லேட்டர்னு போட்டு திருப்பியும் ஒரு ஃபைட்டு போயிட்டே இருந்துச்சு. வேறு வழியே இல்லை, முழுமையாக அந்த படத்தில் வந்து எதுவுமே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் பார்த்தேன். சத்தியமாக சொல்கிறேன், இந்த படத்தை பார்க்கலனாலும் நம்ம எதுவும் மிஸ் பண்ணியிருக்க மாட்டோம் போல இருக்குது. ஸோ ஹரிஷ் கல்யாண் வந்து ரொம்ப பொட்டென்ஷியல் உள்ள ஒரு புதுமுக நடிகரில் நிறைய படம் நடிச்சிட்டாரு. தொடர்ந்து நல்ல டீசெண்டான லப்பர் பந்து அண்ட் பார்க்கிங் வெவ்வேறு ரேஞ்சுகளில் வந்து படத்தை கொடுத்தவர். இந்த படத்தை வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி மாட்டிக்கிட்டாரு. வேறு வழி இல்லாமல் அவருடைய கணக்கில் இந்த படம் வந்து எழுதப்பட்டுருச்சு அப்படின்னா கூட அவருக்கு வந்து வரக்கூடிய அடுத்த படங்கள் நல்லா ஓடும், அவர் வந்து ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் நல்லா பண்ணுவார் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ டெஃபினெட்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் யோசிச்சுன்னா இருந்தாங்க, டேய் நம்ம இன்னும் டூடு பைசன் பேசிட்டுருக்கோம், டீசல் தாண்டா அடிக்க போதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊர்லெல்லாம் பேசியிருந்தாங்க. நானும் வந்து நம்பிட்டுலாம் இருந்தேன். பட் டீசல் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங் ஆயிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நான் 3 படமையும் பார்ப்பேன், பார்த்துட்டு அதற்கப்புறம் வந்து தீபாவளி பந்தயத்தில் யார் வின்னர் அப்படிங்கிறத வந்து என்னோடய ஹம்பிள் ஒப்பீனியன் அவங்ககிட்ட சொல்லுவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ டூடு வந்து ஓடிரும், 2K கிட்ஸ்க்கு பிடிக்கும், அர்பன் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். பைசன் ஒரு மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம், கிராஃப்ட்லேயும் சரி, பேசியிருக்க அரசியல், நடிப்பு, பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சமூகத்துக்கு ரொம்ப தேவையான படம். ரொம்ப தொட்டாலே ஐயோ அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து அழகாக சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணது மட்டும் இல்லாமல் மாற்றி ஜாதிக்கு ஜாதி வந்து குறை சொல்லிகிட்டே இருக்கிறது வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லா ஜாதியிலையும் நல்லவனும் இருக்கான், எல்லா ஜாதியிலையும் கெட்டவனும் இருக்கான். இதில் நம்ம எல்லாருமே வந்து ஒன்று கூடி வந்தால் மட்டுமே இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம சமுதாயத்தை நகர்த்தலாம் அப்படின்னு பேசின பைசன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தீபாவளி பந்தயத்தை அடித்த படம். அதற்காக வந்து டூடை நான் ரொம்ப குறைச்சி சொல்கிறேன் இல்லை, பட் பைசன் வந்து ரொம்ப முக்கியமான தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கிறதுனால இந்த தீபாவளியோட பந்தயத்தை அடிச்சிருச்சுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இது என்னுடைய ரசனை. ஸோ நீங்கள் இந்த 3 படங்களையும் பார்த்துருந்தீங்கன்னா, இல்லை இந்த 3 படத்தோட ரிவ்யூ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை என்ன மாதிரி 3 படத்தை ஒரு வேளை பார்த்துருந்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தீபாவளியில் எது பந்தயத்தை அடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். நிறைய பேர் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க, அரசன் ப்ரோமோ பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் பண்ணீங்க, நீங்கள் வந்து லைட்டாக எஸ்டிஆர் ஃபேன் ஆச்சு, அதை பற்றி பேசுங்கன்னு. நிச்சயமாக கொஞ்சம் ஒரு நாள் டைம் போனாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக தீபாவளி மூவிஸ்லாம் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ பண்ணதுனால நாளைக்கு வந்து அரசன் ப்ரோமோவை வந்து அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து மேய்ஞ்சிரும். ஒரு பக்கம் டீகோட் பண்ணுறோம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குறைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அது என்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கோம். அதை வந்து உங்ககிட்ட புலம்போன்னு புலம்பி தீக்க தான் வந்து போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட சேனலில் அரசன் ப்ரோமோ பற்றின ரிவ்யூ ஆர் டீகோடிங் ஆர் மை ஒப்பீனியன்
எக்ஸ்பிளைன்ட் அப்படிங்கிற மாதிரி அண்ட் நிஜமாகவே அந்த யாரை பற்றின கதை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு சில டீட்டெயில்ஸ்லாம் கிடச்சிருக்கு இல்லையா, அதை குறித்து உங்ககிட்ட வந்து பேசி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். ஸோ இந்த வீக்கெண்ட் டைம் தீபாவளி வைப்ஸ் அப்படிங்கிறனால நிறையா சினிமா வீடியோ வந்துகிட்டே இருக்குது. கவலைப்படாதீங்க, சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்மளோட ஹோம் கிரவுண்டுக்கே வந்து போயிடலாம். நன்றி.